Om Saravana. A happy morning to all brothers and sisters of third year CSC students. This is your class in Internet Programming. So Internet Programmingல Unit 5 நம்ம இந்த கிளாஸோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புக் கண்டென்ட்டில் இன்னும் வேறு என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதோட நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதோட இந்த டாபிக் இன்றைக்கி நான் டீச் பண்ண போகிற டாப்பிக்கோட சிலபஸ் கம்ப்ளீட்டட் தான். பட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் புக்கில் இருக்கா அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் தென் ஒரு சில ப்ரோக்ராமிங்கோட அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இன் ப்ரீவியஸ் கிளாஸ் we have seen about web services. ஸோ வெப் சர்வீசஸ் அப்படின்னாலே அது ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட். அதில் வந்து XML, SOAP, HTTP எல்லாத்துடைய வெப் அப்ளிகேஷன்ஸுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது லாங்குவேஜ் இண்டிபெண்ட் அப்படின்றதால இட் இஸ் அன் கலெக்ஷன் ஆஃப் யுவர் ஓப்பன் ப்ரோட்டோகால். ஸோ வெப் சர்வீசஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் மிஷின் டு மிஷின் இன்டராக்ஷன், லூஸ் கப்ளிங், இன்டர்ஆப்பரபிலிட்டி, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ் இது வந்து ஒரு பேசிக் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் XML அண்ட் HTTP. ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா SOAP அண்ட் UDTI, அதுக்கப்புறம் WSDL, தட் இஸ் வெப் சர்வீசஸ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் வெப் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிங் தி எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன். அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டடாக இருக்கும், இன்டர்ஆப்பரபிலிட்டி, ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால் அண்ட் லோ காஸ்ட். ஸோ ஜாவா வெப் சர்வீசஸோட பேசிக்ஸ் 2 மெயின் ஜாவா வெப் சர்வீசஸ் இருக்குது. ஒன்று JAX WS அண்ட் another one is JAX RS. ஸோ உங்களுடைய ஜாவா வெப் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு WSDL லாங்குவேஜஸை எடுத்துக்கும், தட் இஸ் வெப் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா RPC கான்செப்ட்ஸ் கொடுக்குறாங்க. RPC அப்படின்றது ரிமோட் ப்ரொசீஜர் கால். இது வந்து ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் கிளைண்ட் சர்வர் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை கொண்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் யோர் கன்வென்ஷனல் லோக்கல் ப்ரொசீஜர் காலிங். அதனால் உங்களோட கால்டு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸை எக்ஸிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் அந்த கிளைண்ட் சர்வருடைய ரிமோட் ப்ரொசீஜர் கால். ஒரு வெயிட் ஃபார் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. தென் யூ ஹவ் டு பாஸ் தி ரிப்ளை. ஸோ ரிப்ளை டு யுவர் ரிட்டர்ன் ஃப்ரம் தி கால். அதுக்கப்புறம் உங்களோட லோக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் ஹவு டு டிஸ்கிரைப் யுவர் வெப் சர்வீசஸ். ஸோ இதில் வந்து WSDL வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் IBM வந்து டெவலப் பண்ணாங்க. இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டில். அதுக்கப்புறம் WSDL வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் வெப் சர்வீசஸ் அண்ட் தென் இட் வாஸ் ரிட்டன் இன் யுவர் XML லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா W3C ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதோடைய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா XST, மெசேஜ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டைப் டெஃபினிஷன்ஸ் கொடுப்பாங்க. தென் யூ ஹேவ் சம் ஆஃப் அன் ஆப்ரேஷன்ஸ், தென் யுவர் போர்ட் டைப், பைண்டிங், தென் வந்து சிங்கிள் எண்ட் பாயிண்ட், தென் யுவர் சர்வீஸ். ஸோ இதுதான் இந்த WSDLோடைய கிளைண்ட், வெப் கிளைண்ட் அண்ட் தென் கம்யூனிகேஷன்ஸ். இந்த வெப் கிளைண்ட் கம்யூனிகேஷன்ஸில் உங்களுடைய வெப் சர்வீசஸும் வெப்போட கிளைண்ட்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. இட் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் தி டேட்டா ஃப்ரம் யுவர் WSDL. அப்புறம் டிஃபைன் பண்ண அந்த டேட்டாவை வெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தா யூ டைப், மெசேஜஸ் அண்ட் தென் யூ போர்ட் டைப். ஸோ இதனோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து பைண்டிங் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் WSDL உடைய டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். யூ ஹேவ் டெஃபினிஷன் டைப்ஸ், யூ ஹேவ் டு க்ளோஸ் இட் எல்லாமே. இப்போது நம்ம டேட்டா பேஸுடைய வெப் சர்வீசஸ் ஃபார்மை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸை பொறுமையாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் உங்களுடைய வெப் சர்வீசஸ் அப்ளிகேஷனில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் 1 யூ ஹேவ் டு கிளிக் ஆன் த சர்வீஸ் டேப். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட்பீனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெட்பீன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சர்வீஸ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா GDBC டிரைவ் லோக்கல் ஹோஸ்ட்டில் அதோட சாம்பிள் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2ல் யூ ஹேவ் டு ரைட் கிளிக் ஆன் தி டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நெட்பீனில் பண்ணுறது தான். ஓகே. ஸோ அந்த டேட்டா பேஸில் நியூ கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த நியூ கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் MySQL கான்ஃபிகரேஷன்
அப்படின்ற நேம் இருக்குது. அந்த நேம் நீங்கள் டைப் பண்ணணும். அதில் உங்களோட டிரைவர் நேமில் URL, யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் இதை முடித்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் வந்து ரூட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஸ்டெப் 4ல் யூ ஹேவ் டு கிளிக் ஆன் த ஓகே பட்டன். இப்போ உங்களுடைய நியூ டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஒரு நியூ டேட்டாபேஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் உங்களுடைய டேபிளில் டேட்டாபேஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டாஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நெட்பீனில் தான் நடக்கும். ஸோ நெட்பீன் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஸோ இதில் JDBCயில் MySQL லோக்கல் ஹோஸ்ட் 3306 உங்களுடைய ரூட் இருக்கும். ஸோ அந்த ரூட்லேருந்து நீங்கள் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறீங்க. தென் ஸ்டெப் 5 யூ ஹேவ் டு கிரியேட் ஏ டேபிள் நேம் லாகின் அப்படின்ற டேபிளை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ரைட் கிளிக் டேபிள்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் டேபிள் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதிலே பாருங்கள், நீங்கள் JDBCயில் MySQL கொடுத்து நீங்கள் அந்த லோக்கல் ஹோஸ்ட்டு கொடுத்தோன்னே கீழே நிறைய டேபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டேபிள்ஸில் யூசர், டேபிள் 1, ஸ்டூடெண்ட், SIT, அட்மின் அப்படின்றது இல்லையா. ஸோ அதில் தான் உங்கள் டேபிள்ஸில் யூ ஹேவ் டு கிரியேட் ஒன் டேபிள். ஸோ நியூ டேபிளை க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் வேணும், யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லொக்கேஷன், ஃபோன் நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், ஸோ அதனுடைய டேட்டா டைப், ஸோ வேர் கேரக்டராக, இன்டீஜராக இல்லை ஃப்ளோட்டா அப்படின்ற அதனுடைய வேறு டேட்டா டைப்ஸை கொடுத்து நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஓகே அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது உங்களோட டேபிள் லாகின் டேட்டா பேஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் நம்ம வெப் சர்வீசஸ் ப்ரோக்ராமோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ணது ஒரு டேட்டா பேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணது நெட்பின் யூஸ் பண்ணி. லிசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருமே வீட்டில் இந்த ஸ்டெப்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸ் சொன்னதையே மறுபடியும் பொறுமையாக ஒரு முறை சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்டெப்ஸ் வந்து பாதி தான் பார்த்தோம். ஸோ அப்படியே அதனுடைய கண்டினியூவேஷனையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாமே நெட்பினில் செய்வோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெப் சர்வீசஸுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட்பின் 6.1 ஓப்பன் பண்ணுங்கள். அதில் க்ரியேட் நியூ வெப் ப்ராஜெக்ட் அப்படின்றப்போம். ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், சூஸ் ப்ராஜெக்டில் போய்ட்டு அந்த கேட்டகரியில் வெப் அப்படின்ற ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் யுவர் ஸ்டெப் 9 இதில் ப்ராஜெக்ட் நேம் வந்து மை அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோடனே யூ ஹேவ் டு செலக்ட் யுவர் சர்வர். உங்களுக்கு தேவையான சர்வரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணுற சர்வர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபிஷ் அப்படின்ற சர்வரை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் சர்வரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் தென் ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப் ப்ராஜெக்ட் மை அக்கௌண்ட் அப்படின்ற வெப் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது வெப் சர்வீசஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ரைட் கிளிக் ஆன் மை ப்ராஜெக்ட். ஸோ மை அக்கௌண்ட் அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் நியூ வெப் சர்வீசஸ். ஸோ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி நியூவில் போய்ட்டு வெப் சர்வீஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டைப் த நேம் ஆஃப் த வெப் சர்வீசஸ் ஆஸ் மை அக்கௌண்ட். அதோட பேக்கேஜில் மை பேக்கெட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். See this? ஸோ வெப் சர்வீஸ் நேமில் மை அக்கௌண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட்லேயும் மை அக்கௌண்ட் இருக்குது. அதில் க்ரியேட் வெப் சர்வீஸ் ஃப்ரம் சர்ச் அப்படின்றத எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 14 you have to create a web services application in design view. ஸோ டிசைன் வியூவில் உங்களுடைய வெப் சர்வீஸ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர் நேம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தா உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் டேட்டா லிங்கோட லிங்க், அதுக்கப்புறம் என்ன டேட்டா டைப்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எக்ஸாக்டாக கொடுத்துட்டு ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தென் இட் வில் ஜஸ்ட் கிரியேட்ஸ் யுவர் another வெப் சர்வீஸ் அப்ளிகேஷன். இன்னொரு வெப் சர்வீஸ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் சோர்ஸ் டேப்பை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அதுக்கான கோடிங் நம்ம எழுதுகிறோம். ஸோ மை அக்கௌண்ட்டில் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெப்போட பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லொக்கேஷன், ஃபோன் நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர் வேணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம டேட்டாபேஸ் சோர்ஸில் போயிட்டு அந்த சோர்ஸ் கூட நம்ம ரைட் கிளிக் பண்ணி மை அக்கௌண்ட் டாட் ஜாவா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறமா ஜஸ்ட் சூஸ் தி டேட்டாபேஸ். இங்கே இருக்கு இல்லையா ஆட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட் இன்லைன் லுக்அப் கோட் அப்படின்றத நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆட் டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் டைப் தி ரெஃபரன்ஸ் நேம் ஆஸ் டேட்டா 1. ஸோ ரெஃபரன்ஸ் நேம் டேட்டா 1 கொடுத்துருங்க. அதோட ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸ் இருக்குது. தென் கிளிக் தி ஆட் பட்டன். ஸோ டயக்ராமில் கிளிக் கொடுத்துருக்க மாதிரி ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் your 20th step you have to create one data source type. ஸோ ஜிந்தி நேம் ஆஸ் ஜிந்தி. ஸோ உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு டேட்டாபேஸ் கனெக்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு டேட்டாபேஸே வந்து க்ரியேட் ஆகிடும். தென் கிளிக் ஆன் ஓகே பட்டன். இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் யுவர் டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ இது மாதிரி உங்களோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போது இந்த இடத்துல உங்களுடைய பேக்கேஜ், ஸோ மை பேக்கில் போயிட்டு உங்களோட வெப் சர்வீஸ் பேக்கேஜஸோடைய ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ பேக்கேஜ் மை பேக்கில் java.sql ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ டிரைவர் மேனேஜர், ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜேடபிள்யூஎஸ்ல இருக்க வெப் மெத்தட், வெப் பேரம், வெப் சர்வீசஸ், அதுக்கப்புறம் டேட்டா சோர்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இங்கே டைப் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பப்ளிக் ஸ்ட்ரிங்கில் வெப் பேரமில் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், லொக்கேஷன், ஃபோன் நம்பர், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, அதே வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அது எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணோம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கனெக்ஷன் ஸ்பேஸ் கான் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் ஆஃப். உங்கள் எல்லா டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்றதுலையும் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய எல்லா வேல்யூஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுவே ஜேடிபிசியில் MySQL லோக்கல் நோட்ஸ்லேருந்து டெஸ்ட் அண்ட் தென் ரூட் அப்படின்ற பாத்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்பேஸ் ST இஸ் ஈக்குவல் டு கான் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்சர்ட் இன்ட்டு லாகின் வேல்யூ. ஸோ உங்கள் லாகின் வேல்யூஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அகைன் உங்களுடைய யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு உங்களுடைய ரிட்டர்ன் ரெக்கார்ட் இன்சர்ட்டட் அப்படின்றதுல உங்களுடைய ரெக்கார்ட் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் ஆன் தி ப்ராஜெக்ட், தென் செலக்ட் அன்டிப்ளாய், டிப்ளாய் ஆஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மை அக்கௌண்ட் வெப் ப்ராஜெக்டை கிளாஸ்ஃபிஷ் சர்வரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு அன்டிப்ளாய் அண்ட் டிப்ளாய் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெப்ளாய்மெண்ட் நியூ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் மை அக்கௌண்ட்டில் டெஸ்ட் வெப் சர்வீஸ் அப்படின்றது கொடுங்க. இட் ரிட்டர்ன்ஸ் யுவர் டெவலப்டு வெப் சர்வீசஸ். ஸோ அது எங்கள் மை அக்கௌண்ட் வெப் சர்வீசஸ் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இதில் உங்களோட டேட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணலாம். ஸோ டேட் வியூ பண்ணதுக்கப்புறமா யூ ஹேவ் டு ஓப்பன் தி நியூ விண்டோ. ஸோ நியூ விண்டோவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இட் ஜஸ்ட் டிஸ்பிளேஸ் த டேட்டா. ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டாவை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வீசஸ் மூலமா வியூ பண்ணலாம். ஸோ இதில் சூஸ் ப்ராஜெக்டில் நேம் அண்ட் லொக்கேஷனில் மை அக்கௌண்ட், ஸோ C:'ல் அந்த டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறமா யூ ஹவ் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் பட்டன். தென் யூ ஹவ் டு செலக்ட் தி சர்வர் ஆஸ் கிளாஸ்ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கிளாஸ்ஃபிஷ் இருக்கா. சர்வர் அண்ட் செட்டிங்கில் போயிட்டு கிளாஸ்ஃபிஷ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபினிஷ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா வெப் சர்வீஸோட கிளைண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல உங்களோட ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் கிளைண்ட் அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணுங்கள். யூ ஹவ் டு செலக்ட் யுவர் வெப் சர்வீஸ் கிளைண்ட் ஆஸ் ஷோன். ஸோ இது மாதிரி அதனோட இருக்கும். அந்த வேல்யூஸ் நீங்கள் மை அக்கௌண்ட் கிளைண்ட்டில் போயிட்டு நியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பட்டன். ஸோ அந்த ப்ரௌஸ் பட்டனில் ப்ராஜெக்டோட நேம்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா அதில் உங்களுக்கு மை அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த ப்ராஜெக்டோடைய WSDL ஃபைலுடைய URL இருக்கும். ஸோ அந்த URL பாத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்டில் 8080 மை அக்கௌண்ட்டில் அந்த வெப் சர்வீசஸோடைய என்ன ஃபைல் இருக்கோ .html கொடுத்துட்டு அதில் கம்ப்ளீட் பாத் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப் சர்வீஸ் கிளைண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். அதோட ரிசோர்ஸஸ் என்ன இருக்கோ அந்த ரிசோர்ஸஸ் நம்ம கால் பண்ணுவோம். அந்த கால் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல மை அக்கௌண்ட் போர்ட்டில் வந்து இன்சர்ட் அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ தென் யூ கேன் இன்சர்ட் யுவர் வேல்யூஸ். ஸோ அந்த இன்சர்ட் வேல்யூ கொடுத்தோன்னே அதுக்கான கோடிங் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மை அக்கௌண்ட் கிளைண்டில் ரன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் என்னெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே ப்ரௌசரில் ரன் ஆகிட்டு ஜஸ்ட் கோஸ் ஆன் யோர் ஓகே பட்டன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம
நம்ம என்னெல்லாம் கேட்டிருந்தோம், ஃபர்ஸ்ட் நேம், யூசர் நேம், லாஸ்ட் நேம், லொக்கேஷன், ஃபோன் நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த வெப் சர்வீஸில் நம்ம என்னெல்லாம் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியில் கொடுத்துருந்தோமோ எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓகேன்றதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுடைய டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இன்சர்ட் ஆனதுக்கப்புறமா அந்த மெசேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்டாக வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதான் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட் இன்சர்ட்டட் அப்படின்றது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட டேட்டா இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே அந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே சர்வீஸ் டேப் கொடுத்துருவாங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க MySQL. அதில் உங்களோட டேபிள் நோட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி யூ ஹேவ் டு ரைட் கிளிக் அண்ட் செலக்ட் த வியூ விச் வாஸ் டேட்டா கிவன் அண்டர் யுவர் ஃபைல். ஸோ இதுதான் அதனுடைய லாகின்ல வியூ டேட்டா அப்படின்னு கொடுத்தோடனே ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வேல்யூஸ் வச்சுருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய வெப் சர்வீசஸ் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போது இந்த யூனிட், அதாவது நம்மளோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லாஸ்ட்டு பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு டாபிக் தான், தட் இஸ் அபவுட் யுவர் சோப். ஸோ சோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சோப் அப்படின்ற கான்செப்ட் தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அதை நான் வந்து இதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், பட் இட் வில் டேக். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 2 பேஜ் தான். ஸோ இங்கே சோப் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருக்குது, சோப்போட ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதனுடைய சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ இந்த சோப் கான்செப்ட் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் டீச் பண்ணி நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், அந்த டேட்டா பேஸ் கனெக்டிங் வெப் சர்வீசஸை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புக்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் புக்ஸ்லேயே ஸ்டெப்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்பீன்ஸ் ஐடியோடு எடுத்துகிட்டு உங்களோட ஜாவா ஃபைல்ஸ் எப்படி நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம், அந்த HTML வந்து எப்படி நீங்கள் லிங்க் பண்ணலாம், அதுக்கான கம்ப்ளீட் வெப் சர்வீசஸோட கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டோன்னா நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பட் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி வித் வெப் சர்வீஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.